கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வார்த்தையில், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று காண்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நீரூற்றுகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலே உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து தான் கூறப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை நமக்கு நீரூற்றுகள் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சன்னிதானத்தில் சபைகளில் ஆராதனைக்கு போகிறது இந்த உலக நீரூற்றுகளான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மாத்திரம் போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது இந்த உலகத்தோடே நிற்கிறது. ஆனால் கர்த்தர் எங்கே ஏது நீரூற்றுகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம். அதனால் நாம் வெறும் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, பரலோக காரியங்களுக்காக நாம் பரலோக ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆலயங்களில் போக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் சேர்த்து வளர்த்த வேண்டும். இந்த உலக பிரகாரமாக நல்லொரு வேலை நேட வேண்டும், நல்லொரு பொசிஷனில் நம்முடைய பிள்ளைகளை எத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களிலே நாம் பிள்ளைகளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் நாம் அவர்களை எவ்வளவு ஈடுபடுத்துகிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொன்னதெல்லாம் உள்ளதுதான். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்தில் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு அவரால் ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்க முடியாது. அதனால் தேவனுடைய சன்னிதானத்திலே பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்று வளரத்தக்கதாய் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே சொல்லி அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். இந்த உலகத்திலேயும் மேன்மையாக வாழ முடியும். அதே மாதிரி தான் பரலோகத்திலேயும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிறார் நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நேராக மட்டுமல்ல, உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருந்து கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், உமது ஆவியை பெற்றுக்கொள்ளவும், ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்று இந்த உலகத்திலே உமக்கென்று வாழ்ந்து ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்திலே வந்து அங்கேயும் ஆண்டவரை உமோடு சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஒருக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரங்கள் தருகிறேன். விட தலைமுறைகள் ஆண்டவரே இந்த உலக ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்று இந்த உலகத்தோடு அழிந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாக ஒவ்வொரு பேரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.